கட்டையும் கூட கொடுக்க மாட்டான். ஒரு திருக்கோளுக்கு வந்தா டீ வாங்கி கொடுக்க மாட்டான். டீயே வாங்கி கொடுக்குற. இதுல கொத்தனை நான் வாங்கி தரேன்னா அதோட வாங்கி தரல நீ 8 டீ வாங்கி கொடுத்தாரு புடிச்சுட்டு இல்லைன்னு நான் தான் பார்த்தேன். நான் வாங்கி தரேன் சொல்றேன். நானு நம்ம புளிய மாத்திரை குடிக்கல நான் வாங்கி கொடுத்தேன் இல்லையா? நீயா நீ எப்போ வாங்கி கொடுப்ப மத்தலக்கரா அம்மாச்சி அம்மாச்சி அச்சுதான் பாக்குறேன் உனக்கு நோரி போகுதுடா. அச்சுதான் பாக்குறேன் என்ன காட்டுற? சரி சரி 18 நாள் சண்டை சண்டை ஆமா சண்டை சண்டை தானே ஆமா 12 வனம் இருக்குது. அதுல 3ஆவது வனத்துல என்ன நாடகம்? ஓ 3ஆவது வனம் அதுதான் நான் கெட்டிக்காரன் பண்ணேன். அது அப்புறம் கெட்டிக்காரனுக்கு வாய பயின்ற மகாராஜா கூலி கொடுப்பாரு. போட போடா என்ன நல்லா இருக்காங்க போட போட விடாத யாரு டாயின்ற நீ யாரு அவன் நல்ல சொல்லிட்டு அடிக்கிற சூரியனு முடியுது. மாடு படியாதுங்க. ஆமா படியாது படியாது கட்டிக்கொள்ளி வச்சாடியா துண்டா வந்து ஆட்டாடே வரக்கூடாது. சொல்லிட்டு போயா அப்ப நான் யாரு? அவன் சொல்றான் அவன் மாதிரி புடுங்குறான். நாங்களா ஆளை போட்டு வேலை செய்யறாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி தம்பி ஒண்ணு அடிப்பா மாதிரியா தம்பிடா வெட்டுவேல அவனை கால் அடி ஒரு அடி காசு கூட இன்னும் 100 ரூபா கூட தரேன். ஆனா காலில் முட்டை அடிக்காரு. ஆமா சரி வாப்பா அடி மாட்டேன் வாப்பா. ரைட் அது போல விளையாட்டு பார்த்தால் எப்படி தெரியுது? யானுக்கு அப்படின்னா கை அங்க காட்டுறேன். என்ன பண்றது? சனிக்கிழமை மட்டும் 5 ராத்திரி ஆடணும். சித்திரை மாசம் 5 ராத்திரில இது பள்ளிக்கூட லீவ். அப்ப லீவ்ல கடவுள் சத்தியமா மாறிய சேர்க்க இதுதான் உண்மை. 5 ராத்திரி ஆடும்போது அதெல்லாம் ஒரு 3 நாள் ஆட்டமாக வரும். நான் அப்பயும் ஒத்துக்கல. எனக்கு நல்லா தெரியும் ஊர் சோறு தின்னா ருச்சி பிடிச்சிக்குவான். இவன் வரமாட்டான் திரும்பி பள்ளிக்கூடன்னு. ஆனா இவங்க அம்மா கிட்ட பஞ்சாயத்து கிஞ்சாயத்து பண்ணி ஆட்டமாக போறேன் அப்படின்னு வந்தது ஒரு 3 நாள். 4ஆவது நாள் இங்க 3 நாள் 2 நாள் நிறுத்திட்டான். 3 நாள் தான் வந்தான். 5 நாள் 2 நாள் நிறுத்திட்டான். ஆமா 4ஆவது நாள் எனக்கு தெரியாது அத்திப்பாக்கம் வந்தான். நத்தாமூர் அங்க வந்து யமன் சித்ரா புத்திரம் கட்டி விட்டேன். சித்தில போயிட்டு அதுல ஒரு சுத்து முட்டி போட்டு சுத்தினா அதோட சரி
நம்ம பள்ளிக்கூடம் பார்க்க திரும்பல. ஸ்கூல் சேர்த்து விட்டு என்ன படிச்சிடணும் புள்ள? அது பெரிய படிப்புங்க. என்ன சொல்ற? வாத்தியாரே ஆச்சரியப்பட்டாரு. உன் மகனை பள்ளிக்கூடமே அனுப்பாரு. இவன் வீட்லயே படிச்சு விட்டான். அம்மா இதோட நானு போடு. தாண்டனா அடிக்கலாம் காய்ச்சி கொடுக்குறான், அடி வாங்கணும் காய்ச்சி கொடுக்குறான். எல்லா பசங்களையும் கூட்டு வந்து ஆட்டக்காரன் ஆக்கி விடுறான். என் பசங்களையும் கூட்டு வரணும் சொல்றான். ஐயோ வேணும், அவன் படிக்கட்டும். இது வஞ்சனை தானே மெண்டலு. ஏதோ படிச்சு ஒரு 20,000 சம்பளம் வாங்கினாலும் கௌரவமா போட்டுடா. இதெல்லாம் ஊர்ல இது மாதிரி ஊர் எல்லா ஊர்லயும் அமைஞ்சிருமா? எங்கடா ஆட்டக்காரன் காணோம்? வந்த உடனே ஒரு ஆயா 3 பேர் தான் இருக்கிறாங்க. 3 வயசான ஆயா. இந்த ஆட்டக்காரன் எங்க இருக்கிறான்னு போய் அவங்க அடிச்சு ஈத்துரும். அப்படி கேள்வி கேக்குதா? ஒரு கேள்வி கேக்குது. பாத்தியா? அதே ஆட்டு கேக்குது பாருங்க. இருக்கட்டும்பா. கைய காலில் வருவோம். சைக்கிளுக்கு பம்பு ஏத்த என்ன இது? நீ 50 வருஷமா குத்திக்கிட்டாங்கிற ஒன்னாவது வெட்டி பாரு தெரியல. எப்படி தெரிகின்றது? விளக்கமா பாரு சுத்து பாயும் மதுர பாரு பாரு சுத்து பாயும் மதுர பாரு கிருகிருன்னு சுத்திரியா அண்ணாச்சி கிருகிருன்னு சுத்திரியா அண்ணாச்சி நீ கீழே உள்ள சுனியாச்சி அவங்க பையன்தாம்மா. அந்த ஆயா என்ன பத்திரக்கடா அந்த அம்மா என்னன்றாங்க, புண்ணியம் செஞ்சவனுக்கு தான் புள்ள கையால உதவி கிடைக்கும். அதான் சரி. ஆமா சரி சரி. நாலுலேருந்து உங்க வீட்ல போய் சொல்லுங்க. என்ன பண்ணுறது? என் மகன் சோறு வேஷம் கட்டி வந்து அடிக்கிறான், உன் மகன் குளிச்சுட்டு வந்து அடிக்கிறான். போயிட்டு வர எங்க போயிட்டு வர அண்ணன் அடிக்காத அடிக்காத சட்டி போட வந்துச்சு. எத்தனை பேர்? 3 பேர். யார் யாரு? சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன். ஆமா. சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் 3 பேர் அண்ணன் தம்பி. அப்படி சொல்ல முடியாது. எனக்கு ஒரு தங்கை இருக்குடா. தங்கச்சா? உனக்கா? நீ ஏம்மா அழகா இருக்கிற? ஒரு தங்கச்சி அம்மா அழகா இருக்கு. அழகான அழகு, அப்படியே விட்ட அழகு. என் தங்கச்சி பேரு சின்னக்காவா? சோதிக்கா? ஒரு பேரா? என் தங்க பேரு அசுவாமுகி. அசுவாமுகியா? அசுவாமுகி. அசுவாமுகி உன் தங்கச்சி பேரு? அப்பப்ப ஞாபகம் எப்படி வரவாங்கிறது தெரியுமா? அது
என்றும் அழிவில்லாத ஆமா. பழங்களை தானும் பெற்றேன் பெற்றேன் அழிவில்லாத வரம் தீர்ந்தேன் ஆமா அப்படி சொல்ல முடியாது ஆ. அழிவில்லாத வரத்தை பெற்று பெற்று. நாங்க இருக்கிறோம் ஆமா. என் தங்க எப்படி வர வாங்கினா எப்படி, தெரியும் எப்படி? ஒரு முக்கைக்கு ஆ. 3.5 கோடி பிள்ளைகள் ஒரு முக்கு முக்கனா 3.5 கோடி பிள்ளைகள் எப்பா ஒரு 2 முக்கு சொல்லுங்க இந்த தொகுதி எம்எல்ஏவே நீதான் ஒரு ஓட்டு தானா உங்களுக்கு இப்பதான்டா ஓட்டலாம் இப்ப ஏதுடா ஓட்டு அப்ப இல்ல அப்ப பூரா நீங்க தான் நாங்க தான் அப்படி சொல்ல முடியாது ஆமா. மகேந்திராபுரி அசுவாமிக்கு என் தலைமை எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு ஐயோ. ஏண்டா இவன் கல்யாணத்துக்கு நான் எங்க போயினா உனக்கு செலவு மிச்சமாமா செலவுலாம் மிச்சம் ஏன் 5 லட்சம் ஆகும் ஒரு கல்யாணத்துக்கு பத்தாதுங்க ஆ? 5 லட்ச ரூபாய் ஆகும். ஆமாவா இல்ல செலவு மிச்சம் 5 லட்சம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த கடன் அடிச்சுட்டு உட்காந்துருக்கணுமா இல்ல பின்ன கோயில் இட்டு பண்ணி தாலி கட்டி வந்துருவாங்க எனக்கு தான் நஷ்டம் 30,000 15,000 போறோம் எனக்கு தான் நஷ்டம் ஏன் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு உனக்கு லாபம் ஆனா எனக்கு தான் நஷ்டம் ஏன் தேங்காய் முடி போச்சா வாழைப்பழம் போச்சா வெத்தலை மாக்கு எல்லாம் போச்சா காசு சம்பளம் போச்சா இதெல்லாம் யாரா தருத்த ஓ அந்த மண்ணாண்டு பையனார நீ அதான் சாமி உன் சம்பளம் காலையில் வந்து வாங்கிட்டு போ எவன் கல்யாணம் பண்ணணும் அவன்கிட்ட போய் கேளு அவன் கொடுப்பான் போ அவன் பெத்தவன் தானா அப்போ வாங்க தரக்கு சரி தந்தா போடா அப்படி சொல்ல முடியாது என் மனைவி பேரு மூட்டாவாளி உன் முன்னாடி வேற அமிர்தவள்ளி என் முன்னாடி வேற என்ன பேரு குச்சி வள்ளி உச்சிவள்ளி அது தண்ணி இருக்கிறீங்க நினைச்சு அடிக்கடா இந்த மயில போட்டீங்களா என் இஷ்டம் எப்படி வேணாலும் அடிப்போம் வாங்குறோம் வாங்கிட்டு தான் இருக்கணும் அடிக்கிறோம் வச்சுட்டு தான் இருப்பேன் நாளைக்கு என்ன ஒரு ஆட்டம் அவனுக்கு நெஞ்சு வலி வந்த ஊரு நான் நாளைக்கு சுத்து போட்டு தானே அப்ப அடிக்கலாம் நீ யா லீவு யார் சொன்னது நான் சொல்றேன் போட அப்படியே காய்ச்சி போன போய் அப்படி சொல்ல முடியாது நான் கல்யாணம் பண்ணி என் மனைவியை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றான் இல்லடா இதெல்லாம் எப்பதான் நடந்தது யா பழி கூடமா இருக்குறா ஆமாண்டா டாய் டாய் அவன் வந்தானா மெண்டல் மாரி அடிப்பான் கம்முனு அது வேற அவன் இருந்தா வரான் ஆமா நான் பாக்கலையா யா அதெல்லாம் இதுல இருக்குது எதுல அப்புறமா வரும் ஆண்டாங்கல ஆமா கால் அடியா புட்ட கேள் போறேன் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன் என் மகன் தானே பானுகோபன் அடியாள் மாடு நான் நல்லா இருக்கேன் அம்மா இவரு அடிச்சா வலிக்காது அதனால இந்த மாதிரி சொர்ணை அம்மா சொர்ண பார்த்தாரு ஏன்டா 50 வருஷமா லைட்டு ஆட்டக்காரன் கட்டிட்டு இருக்கிறாரு அவரே போய் என்னை தாண்டி பார்த்துருப்பாரு என்ன ஆசைக்காலண்ணா ஆசைக்காலம் சொல்ல மாட்டாரு ஒன்னு சொல்லுவாரு அதனால அதுல லைன் போகுது ஃபுல்லா கரண்ட் பூரா லைன் போகுது கண்டு ஓட்டுல உட்காராதீங்கப்பா டேய் யாருனாப்பா கை வச்சுக்கிட்டா செம்பு அதனால என் மகன் மேல பாடுவாங்க லைன் பையனுக்கு போன் பண்ணுங்கப்பா ஹைதராபாத்தை சேர்ந்த அண்ணன் அந்த சம்பத் ஹைதராபாத்தை சேர்ந்த சம்பத் ஐயா அவர்கள் அதை என்னுடைய மகன் வெற்றிவேலுக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். இதே நல்ல நேரத்தில் சித்தாமணி கிராமத்தில் வாசி வரக்கூடிய ஆர்வீர் அண்ணன் முருகன் அண்ணார் அவர்கள் வெற்றிவேலுக்காக அது 51 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். சுபேஷ் அதனால என் மனைவி அமிர்தவல்லி இருந்தால் அமிர்தவல்லி தற்போர்